திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் சிலைக்கு அணிவிக்கும் ஆபரணங்களை போன்று 25 லட்சம் ரூபாய் செலவில் தத்ரூபமாக ஆபரணங்களை வடிவமைத்து அசத்தியுள்ளனர் திருவாரூர் கைவினை கலைஞர்கள். திருப்பதி ஏழுமலையானை திருவாரூரில் பார்ப்பது போன்று கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள ஆபரணங்களின் சிறப்புகள் குறித்தும் கைவினை கலைஞர்கள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். பண்டைய கால மன்னர்கள் இந்து மத ஆலயங்களில் விலை மதிக்க முடியாத வைரம், வைடூரியம், புஷ்பராகம், கோமேதகம் போன்ற கற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அணிகலன்களால் தெய்வ திருமேனிகளை அலங்கரித்து வழிபட்டு வந்தனர். இந்த அணிகலன்கள் எதிரி நாட்டு மன்னர்கள் படையெடுப்பின் போது கொள்ளை போனது. அத்தகைய பண்டைய மன்னர் காலத்திய அணிகலன்களை தங்கத்திற்கு ஒப்பான உலோகங்களை கொண்டும் இமிடேஷன் எனும் அதே சாயலை கொண்ட கற்களை கொண்டு வடிவமைத்து இறைவனது திருமேனிகளில் அலங்கரித்து நம் கண்முன் நிறுத்துகிறார் திருவாரூரை சேர்ந்த புகழேந்திரன் என்ற கைவினை கலைஞர். திருவாரூரில் உள்ள புகழேந்திரனின் கைவினை கூடத்தில் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரண புகைப்படங்களை கொண்டு கடந்த 6 மாதத்திற்கும் மேலாக 20க்கும் மேற்பட்ட கைவினை தொழிலாளர்களை கொண்டு திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் சிலைக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்களை போன்று அச்சு அசலாக ஆபரணங்களை உருவாக்கியுள்ளார். இதற்காக 38,000 வண்ண இமிடேஷன் கற்களை கொண்டு பெருமாளின் தலையில் அணியக்கூடிய கண்கவர் கிரீடம், சங்கு, சக்கரம், 1008 லட்சுமி காசு மாலை, கர்ணபத்திரம், நீலநாயக பதக்கம், திருவடி, துளசி மாலை ஆகியவற்றை 60 கிலோ எடையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கியுள்ளார் கைவினை கலைஞர் புகழேந்திரன். இவரது கைவினை கலைக்கூடத்தில் புகழ்பெற்ற கண்கவர் கல்கவசம் பொருத்தி உருவாக்கப்பட்ட ரத்னாங்கி, நகாஷ் கவசம், தங்க முலாம் பூசப்பட்ட கல் வைத்த நகைகள், செண்பகப்பூ மாலை, காசு மாலை, அன்னாசி மாலை, நெல்லிக்காய் மாலை, மணி மாலை, திருவாச்சி போன்றவைகள் கலைநயத்துடன் அழகிய வடிவில் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் கைவினை கலைஞர்களின் திறமைக்கு சான்றாக அமைந்துள்ளன. திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் சிலைக்கு அணிவிக்கும் ஆபரணங்களை போன்று அச்சு அசலாக உருவாக்கப்பட்டுள்ள ஆபரணங்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள வைகுண்ட ஏகாதசி திருநாளுக்காக ஹைதராபாத் அனுப்பி வைக்கப்படுவதாக கூறுகிறார் கைவினை கலைஞர் புகழேந்தி. 9 அடி பெருமாளுக்கு, மூலவர் பெருமாளுக்கு நாங்க ஃபுல்லா நகை பண்ணிருக்கோம். அதோட டோட்டல் கல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 38,000 கல் காப்பர்ல பண்ணி கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கிறோம். இது ஒரு 6 மாச காலம் வேலை பார்த்துருக்கோம். ஹைதராபாத்ல உள்ள ஒரு பெருமாள் கோவிலுக்காக இது செட்டிங்காக ரெடி பண்ணினா ஒரு 6 மாசம். இதோட மதிப்பு குறைச்சலா பாத்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். ஒரு 6 மாசமா ஒரு 15 இருந்து 20 பேர் சேர்ந்து ஒரு 6 மாசத்துல இந்த வேலையை முடிச்சிருக்கிறோம். மொத்த கல் எண்ணிக்கைன்னா ஒரு 38,000 கல் கிட்ட இதுல இருக்கு. ஃபுல்லாவே காப்பர் அந்த தங்க பாலிஷ்ல ரெடி பண்ணிருக்கிறோம். இறைவனது திருமேனியை மிளிரச் செய்து பக்தர்களை கவர்ந்து இழுத்து வரும் இத்தகைய பணி மகத்தானது என்பதோடு மட்டுமின்றி இறைவனுக்கு தொண்டு செய்வது போல் இருப்பதால் அறப்பணியாகவும் போற்றி வணங்குகின்றனர் கைவினை தொழிலாளர்கள்.